எண்ணென்ப ஏனை எழுத்தென்பை பிறண்டும் கண்ணென்ப வாழ் இயற்கை என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது எண்ணும் எழுத்தும் என்கின்ற இரு அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்பவர்களாக கருதப்படுவார்கள். தொடர்ந்து உங்களை எப்படியெல்லாம் பார்க்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கதானே செய்யுது. ஆனால் அதெல்லாம் கடந்து வகுப்பறையில் இருக்கின்ற நான் பாடம் சொல்லி தருகின்ற அந்த பிள்ளைகள் என் பித்த பிள்ளைகளை காட்டு இந்த பிள்ளைங்க நல்லா வரணும் என்று ஆசைப்படக்கூடிய இனம் எது தெரியுமா? எங்களுடைய ஆசிரியர் இனம் தான். ஆக நம்முடைய ஆசிரியர்கள், நம்ம டீச்சர்ஸ் நமக்கு என்ன பாடம் சொல்லி தருகிறார்களோ, என்ன அட்வைஸ் பண்றாங்களோ அதை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தயவு செய்து அதை முழுமையாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதெல்லாம் கிடையாது உங்க மேல. 12th முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு நீங்க நல்ல இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்து சம்பாரிச்சீங்கன்னா டீச்சர்ஸ் தேடிட்டு போய் உங்க சம்பளத்தை கொடுக்க போறதில்ல, உங்க பெத்தவங்களுக்கு தான் நீங்க கொடுக்க போறீங்க. ஆனால் அன்றைக்கு இந்த மாதிரி டீச்சர்ஸ் நல்லது கெட்டது சொல்லக்கூடிய அந்த டீச்சர்ஸ் மாதிரியான அட்வைஸ் சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க இந்த சொசைட்டில. நீ என்னைக்கு வலிக்கி விழுவோம் அந்த இடத்த நான் எப்படா போய் நிரப்பிக்கலாம் காத்துக்கிட்டு இருக்கிற கூட்டம் தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ் நமக்கு என்ன சொல்றாங்களோ அதை உள்வாங்குங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ், எங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த 5ம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது என்று சொன்னால் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நம்மால் கண்டிப்பாக உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இன்னைக்கு இங்க ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அதனால்தான் இது போன்ற நிகழ்வுகள்லாம் மாணவ செல்வங்களை பார்த்து பேசும் பொழுதுதான் எங்களை அறியாமல் எங்களுக்கான அந்த ஊக்கம் எங்களுக்கு கிடைக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை இன்றைக்கு உயர்த்தி காட்டிய முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். குறிப்பா 2 துறையில மிக முக்கியத்துவத்தை தந்து அதை மிகச்சிறப்பாக இன்றைக்கு வளர்த்து வருகிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். 1 கல்வித்துறை, 2வது மருத்துவத்துறை. இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வித்துறையில சிறந்த மாநிலமாக விளங்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற இந்த 4 வருஷத்துல 5 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 2,07,000 கோடி ரூபாயை கல்விக்காக மட்டும் ஒதுக்கீடு செய்திருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்களாம் மறந்துவிடாது.